தாளக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் எதையெல்லாம் வாழ சொல்லி தரும். அவர் நடிச்சிருக்கிற மண்ணாங்கட்டி படத்துக்கும் இப்போ நான் இசையமைச்சிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நாங்களாம் நிற்காம முன்னேறதுக்கு ரொம்ப உறுதுணையாக நீங்கள் இருக்கீங்க சார். ஆசை வர டியூன் போட்டு எனக்கு கொடுக்குறாரு, நான் வேணான்ட்டேன். இல்லை எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இது எனக்கு ஒர்க் ஆகுமான்னு தெரில, செகண்ட் ஹாஃபில் வருது, எனக்கு ஏதாவது ஃபோக்கு மாதிரி கொடுங்க அப்படின்னாரு. குறையேதும் வைக்கவில்லை என தாங்கும் பூமி நீ தாண்டி. நன்றிண்ணே. லவ் யூ. Bubble Paints மற்றும் Attica Gold Company Black Ship Cine Awards 2025. Title sponsors Bubble Paints, நம்ம வீட்டோட EB பில்ல கம்மி பண்ணும், மற்றும் Attica Gold Company, German technology உடன் இந்தியாவின் நம்பர் 1 gold buying company. Presented by Ramraj Mrithu Travels மற்றும் தங்கமயில் Jewelry. தங்கமயில் இப்போது டி நகர் உஸ்மான் ரோட்டில். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. Co-presented by Healthy Crosser பெருங்காயம். Healthy Crosser பெருங்காயம் இல்லனா இனி சமையலே இல்ல. Supported by AJ Cinemas. Powered by தன்வந்திராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சி பாதாம் மிக்ஸ். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ரேடியோ பார்ட்னர் ரேடியோ மிர்ச்சி. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் சத்யம் கிராண்ட் ரெசார்ட்ஸ். டிஜிட்டல் OOH பார்ட்னர் ஆடோன் மோ. ட்ரோன் பார்ட்னர் ஸ்கை ஸ்பெக்ட்ரல் ட்ரோன்ஸ். பீவரேஜ் பார்ட்னர் மிஸ்டர் கோலி சோடா. மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ. கேபிள் டிவி பார்ட்னர் ஆனந்தம் டிவி. கிஃப்ட் பார்ட்னர் RT லேண்ட். ஃபுட் பார்ட்னர் தலைவர் கிச்சன். LED பார்ட்னர் NS LED டிஸ்ப்ளேஸ். சென்சேஷனல் மியூசிக் டைரக்டர் ஆஃப் த இயர் அப்படின்ற விருதை தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். த மோஸ்ட் செலிப்ரேட்டட் மியூசிக் டைரக்டர் ஆஃப் த இயர் அப்படிங்கிற இந்த விருதினை பெறப்போகிறவர் யார் அப்படின்றத ஒரு ஏவியில் பார்க்க போகிறோம். அவரை கொண்டாடக்கூடிய மக்களினுடைய ஏவியா. ஓகே. ஹாய், நான் பிக் ஃபேன். Hi sir, I'm big fan of your music. நீங்கள் வந்து மைக்ரோ பூவாஸ் அந்த மாதிரி இண்டி சாங்ஸ் பாடும்போது நாங்களாம் உங்களுக்கு ஃபேனாக இருந்தாங்க. லப்பர் பந்து அந்த படத்தில் செம்மையாக மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. அவர் போடுற மியூசிக்ஸ் எல்லா வேரியேஷன்ஸ்லையும் நல்லா இருக்கும். லவ் ஃபெயிலியர், லவ்க்கு வாய்ஸ் வந்து பயங்கர யூனிக். வீசும் காத்தோட தான் பாரம் இல்ல பஞ்சாகுதே நஞ்சம். அவரோட பிஜிஎம்லாம் பயங்கரமாக இருக்குது. குவாலிட்டியான மியூசிக், குவாலிட்டியான பிஜிஎம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ஹாஃப் ஆஃப் த மூவி அப்படியே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். சாண்டோனா லைக் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் தமிழ் ஃபிலிம் கல்ச்சர். ஜெய்பீம்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட பிஜிஎம் தான் ஒன் ஆஃப் த பில்லர்ஸ் ஆஃப் தட் மூவி. சேட் மியூசிக் வரப்பெல்லாம் நம்மளே அந்த இடத்துல இருந்தால் நம்மளுக்கு என்ன ஒரு மைண்ட் செட் வருமோ அந்த மைண்ட் செட் வந்துட்டு ஆக்சுவலாக கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு ஜெய்பீம். எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு. இந்த பெஸ்ட் பிஜிஎம் மாதிரி நீங்கள் நிறைய வாங்கணும் நானும் விரும்புகிறேன். நீங்கள் வந்து இவ்வளோ ஹைட் ரீச் ஆயிருக்கீங்கன்னு கேள்வி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆல் த பெஸ்ட். Hi Anna, working with you and to be part of your team is already a very big prestige and honor for me. நம்ம ஃபர்ஸ்ட் தாராள பிரபுல ஒர்க் பண்ணதுலேருந்து and then good night. We all are hoping like மேலும் மேலும் நிறைய அவார்ட்ஸ் உங்களுக்கு வரும். சோல்ஃபுல்லி செலிப்ரேட்டட் ஒரு மியூசிக் டைரக்டர், அதை தான் நம்ம இந்த பைட்டில் எல்லாரும் பேசி நம்ம கேட்டோம். அண்ட் த மோஸ்ட் செலிப்ரேட்டட் மியூசிக் டைரக்டர் ஆஃப் த இயரை மியூசிக்கலி வெல்கம் பண்ணி கூப்பிடலான்னு நினைக்கிறோம். தாளக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் எதையெல்லாம் வாழ சொல்லி தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கே இல்லை. ரொம்ப பக்கம்தான் நிக்குதே நிக்காம முன்னேறு கண்ணோரம் ஏன் கண்ணீரு, நிக்காம முன்னேறு அன்பால நீ கை சேரு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சந்திரன். தேங்க்யூ. அண்ட் ஆக்சுவலாக அவார்டு வாங்குறவரை கூப்பிட்டோம், ப்ரெசென்டரை கூப்பிடலையே. நான் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், என்ன அவார்டு வாங்குறவரை கூப்பிட்டீங்க, ப்ரெசென்டர் யாருமே ஏன்னா கூப்பிடல. இவர் நிறைய பேருக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கார், நிறைய ப்ரெசென்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். இதுவரையிலையும் 10க்கும் மேற்பட்ட முதல் படம் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ்க்கு அண்ணன் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. இப்போவும் தொடர்ந்து கதைகள் கேட்டுட்டு இருக்காரு, கமிட் ஆகிட்டே இருக்காரு. அவர் நடிச்சிருக்கிற மண்ணாங்கட்டி படத்துக்கும் இப்போ நான் இசையமைச்சிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நாங்களாம் நிற்காம முன்னேறதுக்கு ரொம்ப உறுதுணையாக நீங்கள் இருக்கீங்க சார். என்பி அடுத்த வருஷம் அவார்டே வைக்கிறோம்லே. ஷானண்ணா அப்படி கொடுத்துருக்க கிஃப்ட்டுக்கு இப்போ நம்ம வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி தான் 4 டைரக்டர்ஸ் இப்போ நம்ம கூட இங்கே இணைஞ்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரையும் அப்படியே கூப்பிட்டுருவோமா. மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்தினுடைய இயக்குனர் சரவண ராஜேந்திரன் சார், ப்ளீஸ் சார். யோகி பாபா அண்ணனுடைய இன்னொரு டைமென்ஷனை நம்ம எல்லாருக்கும் காட்டின லக்கி மேனுடைய இயக்குனர் பாலாஜி வேணுகோபாலன் அவர்கள், இந்த வருஷத்தினுடைய அதிரி புதிரி ஹிட்டை கொடுத்திருக்கக்கூடிய லப்பர் பந்து தமிழரசன் பச்சைமுத்து அவர்கள், 1947 திரைப்படத்தினுடைய இயக்குனர் புது மாப்பிள்ளை திரு
பொன்குமார் அவர்கள். எஸ், ஸோ 4 பேரும் சேர்ந்து தான் இந்த விருதை கொடுக்க போகிறாங்க ஷானனுக்கு. எஸ், இந்த அவார்டு இவங்களோட சேர்ந்து இந்த அவார்டை கொடுக்கறதுக்காக தன்வந்திராலயாவினுடைய எம்டி வனிதா குமார் மேம், ப்ளீஸ் சார், அண்ட் சிஇஓ ராஜ்குமார். ஃபஸ்ட்டு இந்த விழாக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். பிளாக் ஷீப் பற்றி நான் சொல்கிறது அப்படின்றது என்னை பற்றி நானே சொல்லிக்கிற மாதிரி, இங்கே இருக்கிற விக்னேஷ்காந்தோடைய வளர்ச்சி வந்து என் வாழ்க்கையில் நான் என்னோடய டெத் பெட்டில் கடைசி மூமெண்ட் கூட நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு தம்பி அவன். அந்த லெவலுக்கு ஒருத்தன் அசுர உழைப்பு, இவ்வளோ தம்பிங்களை ஒருங்கிணைச்சு இத்தனை பேருக்கு ஒருத்தன் லைஃப்பை கொடுக்க முடியும்னு பல பேருக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழும் உதாரணம் விக்னேஷ்காந்த். ஸோ இதை கொடுக்கறதுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு லக்கி மேனுக்கு கிடைச்ச முதல் அங்கீகாரம் என்னென்னா இதுதான். ஃபஸ்ட்டு பிளாக் ஷிப்புக்கு என்னோட தேங்க்ஸ். ஏன் அது அவங்க ரொம்ப முக்கியமான இந்த விருது இந்த மேடை அப்படின்னா, அவங்க தான் வந்து மூளை முடுக்கில் இருந்த அவங்க எந்திரிச்சு மேலே வந்து அது மாதிரி இருக்கிற நிறையா குட்டி குட்டியான திறமசாலிகள் எல்லாமே தூக்கி விட்டு அவங்க எல்லாரையும் சினிமாவுக்குள்ளே அறிமுகப்படுத்திட்டு இப்போ தான் சினி அவார்ட்ஸுக்கே வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் எப்போயோ வந்திருக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு என்னை இன்வைட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சது முதல்ல சாண்டிலியனோட பேரன் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய, நான் ஒரு பக்கத்தில் இருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெருமை. கடல் புறா படிச்சிருக்கோம், மஞ்சளாறு படிச்சிருக்கோம். இப்படி சாண்டிலியனுடைய பல நாவல்களை படிச்சுட்டு அவர் மேலே ஒரு பிரமிப்பு இருந்துச்சு. அவருடைய பேரன் பக்கத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறதுல முதல் அவர் மியூசிக் போகும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு. இவங்க சொன்ன எல்லாமே நானும் பண்ணோம். 2.5 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஞானம் ஆசி எல்லாமே. எனக்கு வந்து ஒரு படம் பண்ணும்போது மற்ற டெக்னீஷியன்ஸை விட மியூசிக் மேலே கொஞ்சம் பயம் இருக்கும். ஏன்னா எனக்கு மியூசிக் தெரியாது. ஸோ அந்த ஏரியா மட்டும் எனக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் வேணும் அப்படிங்கும்போது ஷான் ரோல்டன் வந்தார். எங்கள் 2 பேர்த்துக்கும் மியூசிக் கான்வர்சேஷன் ஒரே ஒரு நாள் தான் நடந்துச்சு. அது என்னென்னா, அதை மட்டும் சொல்லிடுறேன். ஆசை வர டியூன் போட்டு எனக்கு கொடுக்குறாரு. நான் வேணான்ட்டேன். இல்லை, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இது எனக்கு ஒர்க் ஆகுமான்னு தெரில, செகண்ட் ஹாஃபில் வருது, எனக்கு ஏதாவது ஃபோக்கு மாதிரி கொடுங்க அப்படின்னாரு. இல்லைங்க, நீங்கள் சொன்ன சுச்சுவேஷனுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதேமாதிரி அந்த பாட்டு ரிலீஸ் ஆச்சு, பயங்கரமாக போச்சு. நான் அப்போவே ட்விட்டரில் சொல்லிட்டேன், இந்த பாட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு. ஸோ எனக்கு அந்த ஆசை வரவே மட்டும் கிடையாது, மொத்தம் 6 ஏன்னா இப்போ ஒரு கிரிக்கெட் படத்தில் வந்து மியூசிக்கு வந்து கொஞ்சோண்டு தான் டைம் இருக்கும். ஷார்ட் அடிக்கணும், கமெண்ட்ரி பேசணும், கூட பாலசரவணன் ஜென்சன் டயலாக் பேசணும், அதுக்கு நடுவில் ஹரிஷ் கல்யாணுக்கும் தினேசனுக்கும் நடுவில் அந்த டென்ஷன் மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு மியூசிக் வேணும். அவர் எங்கிட்ட கேட்பார், இதுக்குள்ளே நான் மியூசிக் பண்ணணும் இல்லையா? ஆமாம் சரி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எனக்காக ஒரு 9-10 வருஷம், கிட்டத்தட்ட 6 மாதம் திரும்ப பண்ணி கொடுத்துட்டே இருப்பார். நான் போவேன், இல்லைங்க எனக்கு இது ஒர்க் ஆகலை, பண்ணிக்கலாம்னு சொல்லி அவ்வளோ தூரம் அந்த 6 ஒர்க்கு. அது போக பாதி படத்தில் நான் பழைய பாட்டு வேறு யூஸ் பண்ணியிருப்பேன் அங்கே. அதில் இவரோட பங்கு ரொம்ப அதிகம். அவர் தான் சொல்லுவார், இந்த பாட்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம், அதை இப்படி பண்ணலாம், இந்த இடத்துக்கு வரலாம். என்ன சொல்ல போனால் 2 பேரும் மீட் பண்ணிக்கிற இடத்துல வந்து ஃபஸ்ட்டு RR தான் இருந்துச்சு. ஹரிஷ் கல்யாணும் தினேசனும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணிக்கிற இடத்துல RR போட்டிருந்தார். அப்புறம் நான் ஒரு இடத்துல மாற்றிட்டு ஆட்டமா தேரோட்டமாக போட்டிருந்தேன். அதை ஷான் தான் சொன்னார், இதுதான் சூப்பராக இருக்குது, நம்ம இப்படியே போயிடலாம். ஒரு மியூசிக் டைரக்டர் என்ன சொல்லலாம்னா, அந்த இடத்துல நம்ம இல்லை இது இருக்கணும். ஆனால் அதுவும் சொன்னார். ஸோ ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணுறது இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஷான் RR ஒர்க் பண்ணுறது. ஸோ இந்த படம் இல்லைன்னா நான் எங்கேயுமே ஜட்ஜ் பண்ண கிடையாது மியூசிக்கு, எனக்கு இது வேணும் வேண்டான்னு. ஏன்னா எனக்கு அதை பற்றி கொஞ்சம் இதுக்கு. ஸோ ஷான் இருந்தனால எனக்கு அது பயங்கர சப்போர்ட்டாக இருந்துச்சு. லவர் வந்துக்கு நன்றி ஷான். நன்றி உங்களுக்கு. தேங்க்யூ சார். நல்ல வேலை ஆசை ஒரு நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்க, இல்லாட்டி எங்களுக்கு அது பெரிய காஸ்ட்லி மிஸ்ஸாக இருந்தது. ஷானுக்கு தான் ஃபுல் கிரெடிட், எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் வந்து அந்த நேரத்தில் நோ சொல்லாமல் இருந்தது மட்டும்தான் நான் பண்ண ஒரே வேலை. இந்த அன்புக்கு நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா வந்து ஒரு நல்ல கலைப்படைப்பு உருவாகிறதுக்கு ஒரு ரொம்ப பேசிக்கான ஃபவுண்டேஷன் வந்து, ஏன்னா சில இன்ஸ்டன்சஸ் இருந்திருக்கு. எப்படின்னா டைரக்டர் வருவார், டியூன் ரெடியானவார், ஒரு அந்யுன்யமே இருக்காது நம்மளுக்கு. இந்த பரஸ்பரமே இல்லாமல் பண்ணுறது ஒரு மாதிரி, அதில் ஒரு அந்த ஃபவுண்டேஷனே செட் ஆகாது. க்ரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மேட்டர். ஸோ தரோட க்ரியேட்டிவாக நம்ம இருக்கணும்னா நம்ம அவங்க முன்னாடி எக்ஸ்போஸ் ஆகணும், வல்னரபிளாக இருக்கணும், நம்ம வீக்னஸ் அவங்க பார்க்கணும், நம்ம கோவம் எல்லாமே அவங்களுக்கு தெரியணும் ட்ரான்ஸ்பரண்ட்டாக. ஸோ அதில் தான் நம்மளுக்கு அந்த நம்பிக்கை, அந்த ட்ரஸ்ட் வரும். ஸோ அந்த ரீதியில் பார்த்தா இவங்க எல்லாருமே ரொம்ப சிறந்த கிரியேட்டர்ஸ், சிறந்த மனிதர்கள். ஸோ அவங்களோட பயணித்ததை நான் பெருமையாக நினைக்கிறேன். இந்த அவார்டை எனக்கு கொடுக்கறதுக்காக இந்த இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி, ஏன்னா தமிழை வந்த உடனே பார்த்துட்டேன். நான் நினச்சேன் அவர் சரி அவார்டு தான் வாங்க வந்திருக்காரு அப்படின்னு. பட் இதுக்காகவும் வந்திருக்காருன்னு நான் கெஸ் பண்ணலை. ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் சரவணன் சார் வந்து கொடுக்கலாம் வரல,
அவங்க கூட ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக இருந்தாலும் சரவணன் சார் வந்து மெஹந்தி சர்க்கஸ் கோடி அருவி கொட்டுதுன்ற பாட்டு நம்ம பேர் கூட சொல்ல முடியாது சில ஆடியன்ஸ்னால. எந்த ஊருக்கு போனாலும் இந்த பாட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு பாடலை, அந்த பாட்டை அமைச்சது தான் அந்த ஒரு சுச்சுவேஷன், அந்த மாதிரி அவ்வளோ பொய்ட்டிக்காக அமைச்சதும். ஆக்சுவலாக காஸ்டிங்லேருந்து எல்லாமே ரொம்ப சேலஞ்சஸாக இருந்தது. புது நடிகர்கள் வச்சு இங்கே தமிழில் முகம் தெரியாதவங்களை வந்து கதையில் திரையில் பார்க்கும் பொழுது நம்மளை ஒரு அந்த கேரக்டராக பார்க்குறது வந்து புது நடிகர்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான், அதை எச் பண்ண முடியாது. அவர் வந்து இஸ் அ மாஸ்டர்ஃபுல் டைரக்டர், கிரேட் ரைட்டர் ஆல்சோ. பொன்குமார் அருமையான ஒரு படம் கொடுத்துருந்தாரு 1947. இன்னும் அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக போயிருக்க வேண்டிய படம். அப்புறமா ஓடிடியில் திரும்ப அதே மாதிரி ஒரு பெரிய புகழ் அடைஞ்சது. ஸோ எல்லாருக்கும், பாலாஜி அண்ணாக்கு, லக்கி மேன் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் நான் இந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸ், எஸ்பெஷலி சாங் மேக்கிங். அவரே சில பாடல்கள் எழுதியிருந்தார், அவ்வளோ சிறப்பாக எழுதியிருந்தார். ஸோ கொலாபரேஷன் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இதில் நான் கிக்காக பார்க்குற ஒரு விஷயம். ஆஸ் அன் ஐசிங் ஆன் த கேக், தமிழோட ஒர்க் பண்ணதில் நவரசங்களும் வந்தது எங்களுடைய கம்யூனிகேஷனில். ஆனால் அதோடைய அழகான விஷயமா எதை பார்க்குறேன்னா நம்பிக்கையாக பார்க்குறேன். அது தமிழ் வந்து என்னை கோச்சிப்பார், நான் அவரை கோச்சிப்பேன், ஏதாவது சொல்லுவேன். பட் ஒரு வாட்டி கூட ஓஹோ கோச்சிக்கிட்டானா சரி ஓகே அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது. சின்னதாக யாரோட ஈகோவையாவது நீங்கள் லைட்டாக கீறிட்டிங்கன்னா உடனே ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் ஏதாவது பேசுறது, இல்லை வேறு ஆள்கிட்ட போகிறது, இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியுது. இது வந்து சுத்தமாக கிடையாது. இது வந்து நண்பர்களுக்குள்ளே இருக்கவே முடியாது. ஸோ கலைஞர்கள் வந்து சிறந்த நண்பர்களாக இருந்தாங்கன்னா வெற்றி நிச்சயம் அப்படின்றத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. கடைசியாக ஒரு செமையாக சொல்லி முடிச்சில அண்ட் அப்படி ஒரு நட்பை தான் இங்கே பார்க்க முடிஞ்சிச்சு. அனைவருக்கும் நன்றி. அந்த ஆசை உறவை ஞாபகப்படுத்திட்டீங்க. ஸோ ஆசை உறவை மட்டும் எங்களுக்கு 2 பேர். நீ இல்லாம நானும் நீளம் இல்லாவானோ, மண்ணை வந்து முட்டும் நூலருந்த பட்டோம், உறவே ஆசை உறவே பிரிஞ்சாலும் நினப்புல நீ தாண்டி, குறையேதும் வைக்கவில்லை என தாங்கும் பூமி நீ தாண்டி. நன்றிண்ணே. லவ் யூ. தேங்க்யூ.